கண்ணா, நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு கிறிஸ்மஸ் பால் தான் வேணும். அதுக்கப்புறம் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். கண்ணா, அந்த அகாடமியை பாரு, எவ்வளோ அழகா இருக்கு. என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷனுக்கு இதை விட பெஸ்டான இடம் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு அது அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா வாங்க நாம போய் பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா, இன்னும் ஃபன்ஃபுல்லா மாத்துறதுக்காக நம்ம ஸ்டூடண்ட்ஸோட ஒவ்வொரு ஹவுஸும் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் ட்ரீயை ரெடி பண்ணி ஆகணும். மேடம், இவங்க உங்களை சந்திக்க விரும்புறாங்க. ஹலோ மேடம் கானுங்கோ, எனக்கு உங்களோட அகாடமி ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷனுக்காக உங்க அகாடமியை எடுத்துட்டு போக வந்திருக்கேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். இது என்ன விளையாட்டா இருக்கு? நீங்க யாரு? மேடம், இவங்க மெஜிஷியன் மினியோரா. இவங்க பொருட்களை மினியேச்சர் சைஸுக்கு மாத்தி அவங்களோட ஆசையை நிறைவேற்றிப்பாங்க. யார் இது? ஓஹோ, ருத்ரா. லாங் டைம் நோ சீ. இப்ப பாத்துட்டோம்ல, இதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. போன வாட்டி நீ ரொம்ப சுதந்திரமா இருந்த, அதனாலதான் உன் பேலஸ உன்னால காப்பாத்த முடிஞ்சது. ஆனா இப்போ இந்த அகாடமியும் கைதாகும், அப்புறம் நீயும் ருத்ரா. இப்போ ஃபைட் பண்றது ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது. கம் ஆன் ருத்ரா, இப்போ நீ என்ன பண்ண போற? கம் ஆன், அட்டாக் அட்டாக். ஆக்சுவலா நான் இப்ப சண்டை போடுற மூட்ல இல்ல. பை பை. ருத்ரா, காப்பாத்து. Hina, Sheena, Academy Strankina. ருத்ரா, இந்த வாட்டி நீ லேட் பண்ணிட்ட. இன்னைக்கு நைட் ஃபுல்லா இந்த அகாடமியோட என்னோட கைதியா இருக்க போற ருத்ரா. Get ready to set on Miniora's Christmas tree.
என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. யாரோட திருஷ்டியும் பற்றக்கூடாது. ருத்ரா, இப்போ சொல்லு பார்க்கலாம், ருத்ராவோட வயசு அப்புறம் ருத்ராவோட மேஜிக்ல என்னைக்கும் சந்தேகப்பற்ற கூடாதுன்னு சொல்லு பார்க்கலாம். என்னாச்சு? இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷம் நான் இப்பதான் பாக்குறேன் மினி. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க என்ன மினின்னு கூப்பிடாத, மினியோரான்னு கூப்பிடுன்னு. நீங்க கோவப்படாதீங்க, நான் ஃபுல்லா உங்க பேரை சொல்ல வர்றதுக்குள்ள நீங்க தடுத்துட்டீங்க மினியோரா. மினியோராவை எனக்கு முன்னாடியே தெரியும், அதனாலதான் சொல்றேன். ஒருவேளை நம்ம வெளியே போனோம்னா அவங்கள எப்படியாவது நம்ம பால்குள்ள கூப்பிட்டாதான் நம்ம எல்லாரும் வெளியே போக முடியும். ஓ வாவ், வாட் an ஐடியா. ஒருவேளை நம்ம மினியோரா ப்ளீஸ் உள்ள வாங்கன்னு சொன்னா அவங்க வந்துருவாங்கல்ல. ஜெனி, உன்னால நல்லது பேச முடியலனா கொஞ்சம் வாயை மூடிக்கோ. உன்கிட்ட ஏதாவது பெட்டரான ஐடியா இருக்கா? எங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, கேளுங்க. மினியோரா ஆண்டி, நாங்க ஷாக்காலோட நெஃப்யூஸ். ஷாக்கால பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவரும் உங்கள மாதிரி மோசமான கேவலமான ருத்ராவுக்கு தீங்கு செய்ய நினைக்கிற மெஜிஷியன். நாங்க உங்க பக்கம் இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்றோம். ப்ளீஸ் எங்களை வெளியேத்துங்க. ஜாலி, நீ என்ன பேசுற? எஸ் எஸ் ஜாடி, ஃபன்ல நீ ஒரு பிரில்லியன்ட் ஐடியா கொடுத்திருக்க. நம்ம இதான் செய்றோம். மினியோரா நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, பட் நம்ம கஷ்டப்படாம நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஐ ஹேவ் a plan. எவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஜாலி. ஆமா, ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கு. இங்க பாரு கண்ணா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. காலையில இருந்து அழுதுட்டே இருந்தவங்க ஈவினிங் ஆனதும் அவங்க ஆட்டிடியூட்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கே, எப்படி? உனக்கு ஏதாவது தெரியுமா? கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. யூ ஆர் ரைட். யாராவது உள்ள போய் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எல்லாரும் எங்க போனாங்க? இவ்ளோ நேரம் இங்க தானே இருந்தாங்க. எல்லாரும் எங்க போயிருக்காங்க? எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? உங்களை விட மாட்டேன். இங்க இருக்கிற யாரையும் விட மாட்டேன்.
மேரி கிறிஸ்மஸ் மினியோரா. இது மேடம் கானன்கோ தயார் பண்ண ஸ்னேக் அண்ட் லேடர் கேம். விளையாடாம நீங்க எங்களை ரீச் பண்ணவே முடியாது. உன் வாய கொஞ்ச நேரம் மூடு. இதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. இல்ல உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ருத்ரா. இப்ப டோரை ஓபன் பண்ணி எங்க எல்லாரையும் வெளியில அனுப்பு. நீங்க என்ன கட்டி போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆனா டோர் மட்டும் ஓபன் ஆகாது. நீங்க இன்னும் இந்த மினியோரோட கலக்கல பார்க்கலல. மேரி கிறிஸ்மஸ். மினியோரா அவ்வளவு பெரிய முட்டாள் ஒண்ணு கிடையாது. பின்னாடியே உள்ள வந்து உங்கள்ட்ட மாட்டிக்கிறதுக்கு. எனக்கு நல்லா தெரியும் ருத்ரா அவனோட கில்லாடி மூளையை பயன்படுத்தி இந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணுவான்னு. நீங்க எல்லாரும் பேசாம அகாடமிக்குள்ளேயே திரும்ப போயிடுங்க. அப்புறம் கண்ணாவை வெளியே வர விடுங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் அகாடமியை தண்ணியால நிரப்பிடுவேன். ரொம்ப நேரமா ருத்ராவை எங்கேயுமே காணோம். ஒருவேளை பயந்து போய் அவனோட முகத்தை மறைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. என்ன பத்தி நீங்க இந்த அளவுக்கு கவலைப்படாதீங்க மினியோரா. நான் இங்கதான் இருக்கேன் உங்க முன்னாடி. நீ 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 எப்படி வெளியில வந்த? உங்களை பத்தி எனக்கும் கொஞ்சம் நல்லாவே தெரியும் மினியோரா. நீங்க நான் போடுற வழியில சிக்க மாட்டீங்கன்னு கூட தெரியும். ஆனா நாங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உங்களால நிம்மதியாவும் இருக்க முடியாது. அப்புறம் அந்த கியூரியாசிட்டியில யாரையா ஒருத்தர் உள்ள அனுப்புவீங்கன்னு கூட தெரியும். அதனால நான் சொன்னேன்ல மினியோரா, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை எனக்கு சந்தேகப்படாத. ருத்ரா, நீ இப்படி பண்ண காரியத்துக்காக இந்த சிட்டிஸ் தான் தண்டனை அனுபவிக்க போகுது. ஈனா ஷீனா சிட்டி ஸ்ட்ரங்கீனா. எந்த சிட்டியோட பால் தரையில கீழே விழுந்து உடையுதோ அந்த ஃபுல் சிட்டியும் அதுல வாழ்ற மக்களும் அப்படியே அழிஞ்சிடுவாங்க. உன்னோட 2 கையும் நிறைஞ்சிருச்சு ருத்ரா. எனக்கு தெரியும் நீ மத்தவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு உன் உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்ட. ருத்ரா, இப்போ நீ என்னோட ஐஸ் பேண்டோட ஸ்டாச்சுவாக ரெடி ஆயிரு. மினியோரா, ருத்ரா தனி ஆளு நினைச்சிடாதீங்க.
அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் Zibaiska, City Zone Christmas Tree Fixo! மறுபடியும் இந்த மோசமான குகைக்குள்ள வரணும்னு நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்ல. மினி யூரோவோட இடத்துலயே மினி யூரோவை எப்படி தோக்கடிக்க போறோம்? என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீயை திருப்பி கொடு. Zibaiska protection wall creato. மைரா வருண் மேல பாருங்க. 1 2 3 let's go. No! Ina, Sheena, Strangina! ருத்ரா, என்ன வெளியில விடு. I promise. இதுக்கப்புறம் யாரையும் நான் மினியேச்சரா மாத்தவே மாட்டேன். ப்ளீஸ். Zibaiska, boom, check, boom. மேடம், நீங்க இத சார் மெஜஸ்டிகோ கிட்ட அனுப்பி வைங்க. ஏன்னா இந்த வாட்டி அவர் மினியராவை எந்த மாதிரி இடத்துல டிஸ்ப்ளே பண்ணணும்னா இதுக்கப்புறம் அவங்க யாரையும் மினியேச்சர் மாதிரி மாட்டவே கூடாது. ருத்ரா, நீ எப்பவுமே இந்த அகாடமிக்கு சேவியரா தான் இருக்க. Thank you from all of us. அப்புறம் இத பத்தி சொல்லணும்னா இத நீயே கொண்டு போய் சார் மெஜஸ்டிகோ கிட்ட கொடுத்துரு. சபாஸ் ருத்ரா, உன்னை நினைக்கும் போது எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களை விட அதிகமா அந்த சாண்டா கிளாஸ் உன்னை நினைச்சு பெருமைப்படுவாரு. மேல வந்துட்டு இருக்காரு பாரு. Santa Claus, Santa Claus! Merry Christmas! Thank you, Santa! Merry Christmas! Merry Christmas! பசங்க சந்தோஷப்படுவாங்க. மேரி கிறிஸ்மஸ். ஆஹா, உனக்கும் gift எடுத்துட்டு வந்திருக்கேன் பர்ஃபி. பசங்க இங்க போனாங்க, காணவே இல்ல.
வீட்ல யாராவது இருக்கீங்களா இல்லையா? அம்மா அம்மா பாட்டி மேரி கிறிஸ்மஸ். உங்க அம்மாவும் அப்பாவும் எங்க போனாங்க? அம்மாவும் அப்பாவும் கிறிஸ்மஸ் கேக் வாங்க போயிருக்காங்க. ஆனா சீக்கு பண்டி தான் இருக்கோம்ல. சரி, இங்க பாருங்க சீக்கு பண்டி, நாங்க 2 பேரும் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ். கிஃப்டா? சீக்கிரம் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கங்க. அம்மா எப்பவுமே டைனோசர் காலத்தோட பொருள் எடுத்துட்டு வந்து தான் கிஃப்ட்னு கொடுப்பாங்க. கண்டிப்பா கிறிஸ்மஸ்க்காக சாண்டா கிளாஸ் பேரை சொல்லி தாத்தா கிட்ட இருந்து ஏதாவது பழைய பொருளை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. பாட்டி கிஃப்ட் இருக்கும், ரொம்ப கூல். ஆனா அம்மா கிஃப்ட்ங்கற பேர்ல ஏதோ ஒன்னு கொண்டு வருவாங்க, அது என்ன ஆகும் ஃபூல். நான் எப்பயாவது அம்மா கிஃப்ட் எடுக்காம பாட்டியோட கிஃப்ட் தான் எடுத்தாகணும். இப்போ இதுல பாட்டியோட கிஃப்ட் எது அம்மாவோட கிஃப்ட் எது எப்படி கண்டுபிடிக்கிறது? கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா அம்மா வருத்தப்படுவாங்க. ஒரு ஐடியா இருக்கு. நான் இப்போ எதுவும் கேட்காம பதிலா வெளியே கொண்டு வரேன். பாட்டி அம்மா வாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ முன்னாடி நின்னு போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க போலாம். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு முன்னாடி நின்னு எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறதுல ரொம்ப ஓல்டு ஃபேஷன். நாம செல்ஃபி எடுத்துக்கலாம். வாங்க வாங்க எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கலாம். என்ன தம்பி ரொம்ப தங்க கம்பி மாதிரி நடந்துக்கிறான். சரி பண்டி, உன்னோட டிராமாவை ஸ்டார்ட் பண்ணு. நான் கீழே விழுந்துட்டேன். பாட்டி அம்மா ப்ளீஸ் வந்து உங்களோட கிஃப்ட் எடுத்துக்கோங்க. என்னோட கால் அடிபட்டுடுச்சு, என்னால எழுந்திக்கவே முடியல. அச்சச்சோ, என்னாச்சுடா கண்ணா? ஓ மை புவர் பாய். இப்போ அம்மாவும் பாட்டியும் வந்து அவங்களோட கிஃப்ட் கையில எடுத்துப்பாங்க. இதுல இருந்து நான் என்ன கிஃப்ட் எடுக்கணும்னு எனக்கு டிசைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் எந்த கிஃப்ட் சீக்கோக்கு தரணும்னு தெரிஞ்சிடும். அட நீங்க என்ன தூக்க வரீங்க? கிஃப்ட் பாக்ஸை கையில எடுங்களேன். ஓ, உன்னை விட கிஃப்ட் முக்கியமா என்ன? அப்ப உனக்கு அடிபட்டா உன்னை தூக்குவோமா இல்ல கிஃப்டை எடுப்போமா? அவங்க சொல்றது கரெக்ட். நீதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் பண்டி. உன் பிளான் ஆச்சா மண்ணோட மண்ணு. இனிமேதான் எனக்கு ஃபன்னோ ஃபன்னு. சைலண்டா இங்க வந்து உட்காந்துக்கோ, சரியா? மொத்த பிளானும் அவுட். அதுக்குள்ள சீக்கு வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்பானே. சீக்கு, நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? ஐஸ் கட்டி ஒத்தடமா? ஓ, ஐஸ் கட்டி ஒத்தடம் வைக்கிறதுலாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன். ஐஸ் பேக் தான் பெட்டர். இது வைக்கிறதுனால பண்டியோட வலி ஒரு நிமிஷத்திலேயே போயிடும். ஒரு பக்கம் மார்கழி மாசத்தோட குளிரு, அந்த குளிர்ல இந்த ஐஸ் பேக்கும் வச்சா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்குமே. வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஐஸ் பேக்லாம் வைக்காதீங்க ப்ளீஸ். பண்டி, குழந்தை மாதிரி அட பிடிக்க கூடாது. சீக்கு சொல்றது சரிதான், நீ ஐஸ் பேக் வச்சுதான் ஆகணும். எனக்கு ஒரு வேலை ஒண்ணு இருக்கு, நான் இதோ வந்துடுறேன். வேலையெல்லாம் அப்புறம், இப்ப ரெஸ்ட் தான் முக்கியம். சின்னவனே, நான் பெரியவங்கிறத நீ அடிக்கடி மறந்துடுற. ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணுமே, இல்லன்னா இந்த பண்டி பாட்டியோட கிஃப்டை எடுத்துப்பான். பர்ஃபி, அம்மாவும் பாட்டியும் கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வரும்போது எங்களால தான் பார்க்க முடியல. ஆனா நீ தான் ஒரு தேர்டம் பேர் மாதிரி நின்னு க்ளோஸா இருந்து வாட்ச் பண்ணல. அப்போ உனக்கு அம்மாவோட கிஃப்ட் எது பாட்டியோட கிஃப்ட் எதுன்னு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். உனக்கு என்ன கொடுத்தா நீ வேலை செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும் பர்ஃபி. வெரி குட். எனக்கு மட்டும் நீ அம்மாவோட கிஃப்ட் எது பாட்டியோட கிஃப்ட் எதுன்னு சொல்லிட்டேன்னா நான் உனக்கு உன்னுடைய ஃபேவரட் ட்ரீட் கொடுப்பேன். சாயந்தரம் பார்க்ல வாக்கிங் கூட கூப்பிட்டு போவேன். தேர்ட் பேர் மட்டும் டிசிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நான் கண்டிப்பா கேம்ல அவுட் ஆயிடுவேனே. இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே. எங்கேயோ 2 கிஃப்ட் இருக்கு. அங்கேயே 2 கிஃப்ட் இருக்கு. எடுக்க போற கன் நான் தான் நம்பர் 1. லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். அட,
இங்க எப்படி 4 கிஃப்ட்ஸ் வந்துச்சு? இந்த 4ல எது பாட்டி கொடுத்தது, எது அம்மம்மா கொடுத்ததுன்னு சொல்லிடு. என்ன இதுதான் பாட்டியோட கிஃப்டா? நல்லா யோசிச்சு பாரு பர்ஃபி. பண்டி, எனக்கு தெரியும் நீ தான பாக்ஸஸ் மாத்தி வச்ச. வயசுலதான் நான் சிறுசு, அறிவில நான் பெருசு. உன்னோட தேர்டும் பேரோட வைக்க டவுன் ஆயிடுச்சு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இந்த பண்டி பாக்ஸஸ் எல்லாம் மாத்தி வச்சு பர்ஃபியவே தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். இப்போ இந்த பாக்ஸஸ் கூட இன்னும் நிறைய பாக்ஸஸ் சேர்த்து எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுவேன். சீக்கு இந்த பாக்ஸஸ் வச்சு என்ன பிளான் பண்றானே புரிஞ்சிக்க முடியலையே. சீக்கு, இந்த எல்லா கிஃப்ட் பாக்ஸஸும் யாரோடது? பாட்டி, நான் விக்கி சோனோ என் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட என் கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸை ஷேர் பண்ணிக்க போறேன். ஓ, இதெல்லாம் நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அதுக்கு தான் கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காருல்ல. ஓ, இந்த கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓல்ட் ஃபேஷன். நீங்க சாண்டா கிளாஸ்னு சொல்லுங்க. ஓ நோ, பேச்சு வாக்குல நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்க. எல்லா கிஃப்ட் பாக்ஸையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப எதுல நீங்க கொடுத்தது, எது நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? பாட்டி, அம்மம்மா, என்னாலதான் முடியல. ஆனா உங்களால உங்க கிஃப்ட்ஸ கண்டுபிடிக்க முடியும்ல. நான் என்னோட கிஃப்ட் பாக்ஸ தொட்ட உடனே தெரிஞ்சுக்குவேன். சீக்கு அவனோட படத்தை ஆரம்பிச்சுட்டானே, நான் இன்னும் டைட்டிலே வைக்கலையே. சீக்கு, இந்த பாக்ஸ் இவ்வளவு லேசா இருக்கே. இதுல ஏதாவது கிஃப்ட் இருக்கா, இல்ல உன் ஃப்ரெண்டுக்கு காலி பாக்ஸ் கொடுக்க போறியா? பாட்டி, வெயிட்ட பார்க்காதீங்க, ஃபீலிங்ஸ பாருங்க. இது என்னோட கிஃப்ட் பாக்ஸ் கிடையாது. இதுலயும் ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலையே. இது என்னோடதான் இருக்க முடியாது. இந்த பாக்ஸ் கனமா இருக்கு. இது கண்டிப்பா என்னோடதா தான் இருக்கும். அப்புறம் இதுதான் என்னோட கிஃப்ட் பாக்ஸ். இப்பதான் புரிஞ்சுது. சில்வர் கிஃப்ட் பாக்ஸ் அம்மம்மா அது, அப்புறம் கோல்டன் கிஃப்ட் பாக்ஸ் பாட்டி இது. பாட்டியோட கிஃப்ட் பாக்ஸ் கோல்டன் கலர். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட மாட்டேன். மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்க்கு கேக் வாங்கிட்டோம். சாப்பாடு போடுவோம் வயித்துக்கு, அப்புறம் வேலைய பாப்போம் டயத்துக்கு. நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். முதல்ல போய் கிறிஸ்மஸ் கேக்க கட் பண்ணலாம். எனக்கு விடு, என் கிறிஸ்மஸ் கிஃப்ட். கேக்க இப்போ சீக்கு கட் பண்ணலாம். ஏன்னா அவன் தான் பெரிய அண்ணன். சரி பண்டி செல்லம், நீ நேரா கிச்சனுக்கு போய் அங்க இருந்து ஒரு நைஃபை கொண்டு வா போ. அதுக்கு இப்ப என்ன அவசியம்? கேக் கூட தான் இந்த கத்திய ஃப்ரீயா குடுக்கறாங்கல்ல. அதை எதுக்கு நாம வேஸ்ட் பண்ணணும்? பாத்திரம் கழுவுற லிக்யூட பணமாவது மிச்சமாகும்ல. பணம் என்ன மரத்திலயா காய்க்குது? ஓஹோ, கத்தின்னு சொல்றதுலாம் ரொம்ப ஓல்ட் ஃபேஷன். ப்ளீஸ் சே நைஃப். தாதி கூல். சரி, இப்ப இத வச்சு கட் பண்ணு. அப்புறம் சீக்கு கோல்டன் பாக்ஸ் தான் எடுக்க வருவான். ஆனா அதுல பாட்டியோடது இல்ல, அம்மம்மா கிஃப்ட் தான் இருக்கும். அப்புறம் பாட்டி எடுத்துட்டு வந்த கிஃப்ட் நான் எடுத்துப்பேன். இந்த சில்வர் கிஃப்ட் பாக்ஸ். நீ இப்போ எனக்கு வெச்ச ஒரு வேட்டு, ஆனா எனக்கு அது ஜாக்பாட். சீக்கு, நீ தானே பெரிய அண்ணன். உனக்கு எந்த கிஃப்ட் பாக்ஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. இவ்வளவு பாசமா? இது உண்மையிலே நம்ம பையன் பண்டி தானா? ஷியோரா தான் சொல்றியா? நான் எனக்கு பிடிச்ச பாக்ஸ் எடுத்துக்கலாமா? எனக்கு ஓகே தான், எடுத்துக்கோ. ஓகே, அப்படின்னா நான் இந்த பாக்ஸ நான் எடுத்துக்கிறேன். அச்சச்சோ, என்ன இது இப்படி சொதப்பிடுச்சு? சின்னவனே, நான் பெரியவங்கிறத நீ மறந்துட்ட போல இருக்கு. பண்டி, நீயும் உன் பாக்ஸை எடுத்துக்க. எந்த சுடுகாட்டு எலும்பு இருக்குமோ கடைசியா அது வந்து எனக்கா வாய்க்கணும். சீக்கு, ஜாக்கிரதை. கிஃப்ட் ரேப் பேப்பர் கிழிஞ்சிடாம எடு. அத நாம திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். பணம் மிச்சமாகும்ல. பணம் என்ன மரத்திலயா காய்க்குது?
வாவ், லேட்டஸ்ட் மெகா 2.0 வீடியோ கேம். சரி பண்டி, உன்னோட கிஃப்ட் பாக்ஸையும் நீ பிரிச்சு தான் பாரு. இது லேட்டஸ்ட் மெகா 2.0 வீடியோ கேம். இது எப்படி வந்துச்சு? 2 பாட்டிகளும் ஒன்னா சேர்ந்துதான் உங்களுக்கு gift வாங்குறதுக்காக மாலுக்கு போனோம். அங்க ஆஃபர் போய்கிட்டு இருந்தது. ஒரு வீடியோ கேம் வாங்கினா இன்னொரு வீடியோ கேம் ஃப்ரீ. அதனால ஃப்ரீயா கிடைச்ச வீடியோ கேமை நான் எடுத்துக்கிட்டேன். அம்மா, அப்புறம் பாட்டி, you are the best. ஓ வாவ், இங்க எல்லாருமே ஈவினிங் கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக எக்ஸைட்டடா இருக்காங்க. அப்பா, பிரிகேடியர் அங்கிள், எப்படி இருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ? உலகத்துல இருக்க மொத்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் ஒரு பக்கம், அப்புறம் நம்ம காலனில இருக்க கிறிஸ்மஸ் ட்ரீயும் இன்னொரு பக்கம். ஒன் சைடு இன் ஒன்லி. அட கண்டிப்பா அழகா தானே இருக்கும். என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு தான் கோபு இந்த ட்ரீயை டெக்கரேட்டே பண்ணான். அப்படியா? ட்ரீ ரொம்பவே அற்புதமா இருக்கே. ஆனா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல மேல ஜொலிக்கிற ஒரு ஸ்டார் மட்டும் இல்லையே. மாதவ், உன்னை நான் ஸ்டார் வாங்கிட்டு வர சொன்னல, நீ வர வர ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. ஸ்டார், இதோ ஜொலிக்கிற ஸ்டார். இது எனக்கு ஸ்கூல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டா கிடைச்சது. இது வரைக்கும் இது என் பெருமையை தான் அதிகப்படுத்தி இருக்கு. இப்போ இது கிறிஸ்மஸ் ட்ரீயோட அழகா அதிகப்படுத்த போகுது. நீங்க இந்த ஸ்டாரை ட்ரீல வைங்க, நான் அதுக்குள்ள போய் கிறிஸ்மஸ் கேட் டின்னர் ரெடி பண்றேன். நானும் ஹெல்ப் பண்றேன், ஆனா டேஸ்ட் பண்றது மட்டும்தான். இது எங்க அப்பாக்கு கிடைச்ச ஸ்டார் மெடல். இத நான் தான் ட்ரீல வைக்க போறேன். தள்ளிப்போ. ஆனா ட்ரீல ஸ்டார் வைக்கணும்ன்ற ஐடியா எங்க அப்பா தானே கொடுத்தாரு. அதனால இந்த ட்ரீல நான் தான் வைப்பேன். இந்த மூச்சு பயில்வானோட பெருமையை அதிகப்படுத்துற அளவுக்கு இங்க எந்த ஸ்டாருமே இல்லையால. மனசார நாம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோல, இந்த உலகமே அதை நிறைவேற்றுறதுக்கு பாடுபடும் சொல்லுவாங்கல்ல, அது இதுதானால. பாத்தியால சாண்டாவே இந்த ஸ்டாரை எடுத்துட்டு வந்து என் மேல போட்டுட்டு போயிட்டார்ல. இனிமே இந்த ஸ்டார் தான்ல என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீயை அழகுபடுத்த போகுது. எனக்கும் இந்த ஸ்டாருக்கு நடுவுல இனிமே யாரும் குறுக்க வர விட மாட்டோம்ல. இது என் மீசமால சத்தியம்ல. அட, இந்த ஸ்டார் இப்ப எங்க விழுந்துச்சு? அங்க பாரு மாதவ். இப்ப சிங்கத்தோட வாயில இருந்து யாரு யாரையும் எடுப்பாங்க. இதுவும் அப்பாவோட ஸ்டார் தானே. ஓ, நீயே போயிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு வா. ஏன் ஸ்டார் வைக்கணுங்கிற ஐடியா உங்க டாட் தானே கொடுத்தாரு. போய் நீயே எடுத்துட்டு வா போ. அட, நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? என்னுடைய ஸ்டார் மெடல் எங்க போச்சு? அப்பா, அந்த ஸ்டார் மெடல் எங்கேயோ விழுந்துருச்சு, கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நானும் கோப்பும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்ன? அது என்னுடைய ஸ்டார் மெடல், சாதாரணமான ஸ்டார் கிடையாது. அது எப்படி காணாம போச்சு? எங்க விழுந்திருந்தாலும் சரி, தேடி கண்டுபிடிங்க. இட்ஸ் மை ஆர்டர். ஓகே? எஸ் பிரிகேடியர். அந்த மூச்சி பயில்வான் கிட்ட இருந்து ஸ்டார் வாங்குறது சிங்கத்தோட வாயில கைய விடுற மாதிரி. ஆனா நம்ம ஸ்டார் இல்லாம திரும்ப போனா உங்க அப்பா சிங்கம் நம்மள சும்மா விட மாட்டாரு. நம்ம இப்படி தோல்வி ஏத்துக்க கூடாது. அந்த மூச்சி பயில்வானை நம்ம ஏமாத்திடலாம். என்ன சொல்ற? பண்ணலாமா கோல்மால்? கோல்மால் பண்ண கேட்கணுமா என்ன? எலே பாத்தியா மக்கா, சூப்பரா இருக்கு. இங்க என்ன எல்லா பயில்வானுங்களும் ஒண்ணா இருக்காங்க. இவங்கள பார்த்தாலே எனக்கு தலை சுத்துதே. அண்ணா, மேரி கிறிஸ்மஸ் பயில்வான் அண்ணா, மேரி கிறிஸ்மஸ். எலே என்னல மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லுது? அப்படின்னா எங்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் இல்லையால? அது அண்ணா, மேரி கிறிஸ்மஸ்னு வாழ்த்து சொன்னா உங்களுக்கும் இது கிறிஸ்மஸ் தான். அப்படின்னா ஓகேல, உனக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்ல. அதெல்லாம் இருக்கட்டும்னா, எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாம் எப்ப கொடுப்பீங்க? உனக்கு ரொம்ப அவசரமா இருந்தா சொல்லல, கிறிஸ்மஸ் மரத்துல கிஃப்ட்டுக்கு பதிலா உன்னை கட்டி தொங்க விட்டுறேன். இல்ல இல்ல, வேணாம் வேணாம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணா கிறிஸ்மஸ் ட்ரீல கிஃப்ட்டுக்கு பதிலா நாம தான் தலைகீழ தொங்கணும். என்னடா மக்கா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மேச பயில்வான் அண்ணா,
உங்க கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இந்த ஊர்லயே ஸ்டார் ஆயிடுச்சு. ஸ்டார் இவ்வளவு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீய நாங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது தெரியுமா? ஆனா உங்க ட்ரீல ஒரு சின்ன குறை இருக்கு. என்னடா குறை? உங்க ட்ரேட்மார்க்கே மீசை. அதே மீசை கிறிஸ்மஸ் ட்ரீலயே இருந்துச்சுன்னா அப்போ அந்த ட்ரீயோட அழக அது இன்னும் அதிகமாக்கிட்டோம்ல. என்ன சொல்றீங்க? பிரமாதம்ல. இந்த விஷயத்தை நான் யோசிக்கலையே. ஆனா மீசை இங்க எப்படி வைக்கிறது? நீங்க இத பத்தி யோசிக்கவே வேண்டாம். நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அடடே என்னடா இது? எனக்கு பிடிச்ச மீசையை நீங்க கூட வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. நீங்க கூட உங்க மீசைய மறக்கலாம். ஆனா நாங்க உங்க மீசைய மறக்கவே மாட்டோம். உங்களுக்கு ஓகேனா இத நாங்க ட்ரீல வச்சிடுறோமே. சரி, நல்ல விஷயத்தை தள்ளி போட கூடாதுல. நீங்க வையுங்க. எங்க அம்மா அப்பாவே சொன்னாங்க வாழ்க்கையில நல்லா முன்னேறணும். நம்ம முன்னேறத பார்த்தா அந்த ஸ்டார் நம்ம கிட்ட வரணும்னு சொல்லுவாங்க. அதான் இப்ப நடக்குது. ஒரு நிமிஷம் புடிச்சிரு. நான் ஸ்டார் கிட்ட வந்துட்டேன். கீச்சு மூட்டுற மாதிரி இருக்கு. அப்பா போன் பண்றாரு. என்னாச்சு தம்பிகளா? மேசையை வச்சிட்டீங்களா? நாங்க வச்சிட்டோம். அப்படின்னா சரியில்ல, மேசைய முறுக்கி சொல்றேன். ஒரு சிங்கத்தை சமாளிச்சாச்சு, இப்போ இன்னொரு சிங்கத்தை சமாளிக்கணும். என்னாச்சு? என்னுடைய ஸ்டார் மெடல் கிடைச்சதா? இல்லப்பா, நாங்க அதை தான் தேடுறோம். இந்த அளவுக்கு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் கூட அந்த ஸ்டாரை தேடி இருக்க மாட்டாங்க. நீங்க என்னடானா இவ்வளவு நேரம் அந்த ஸ்டார் அவார்டை தேடிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப கோபம் வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா அந்த ஸ்டாரை தேடி கொண்டு வாங்க. தட்ஸ் கிளியர்? எஸ் பிரிகேடியர். நான் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டாரை எடுத்திருப்பேன். ஆனா உன்னாலதான் அந்த ஸ்டாரை என்னால எடுக்க முடியல. என்ன இது ஏனி கூட உணர்ந்துருச்சு. இனிமே நம்ம ஸ்டாரை எப்படி எடுக்க போறோம்? ஐடியா. மாதவ், நீ ரொம்ப மேல போக போற. ரொம்ப ரொம்ப மேல. மீச பயில்வான் அண்ணே, நாங்க ட்ரீல மீசைய வச்சிட்டோம். ஆனா அந்த போலி மீசையோட உங்க உண்மையான மீசையை சேர்த்து வச்சு போட்டோ எடுத்தா அப்பதான் உண்மையான கிறிஸ்மஸே அங்க வரும். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ்னு சொல்லலாம். ஓ, சரியா சொன்னல. மீசை இல்லனா ஒண்ணுமே இல்லல. மீசையோட போட்டோ எடுத்தா நல்லாதாம்ல இருக்கும். சரி, சீக்கிரமா என்ன ஒரு போட்டோ எடுல. நீங்க ஒரு பயில்வான். இந்த மாதிரி சாதாரண மனுஷங்க மாதிரி போஸ் கொடுக்க கூடாது. கொஞ்சம் மாசான போஸா கொடுங்க. இப்படி என்னல இந்த போஸ் ஓகேவால? அப்பாக்காக வானத்துல இருந்து நட்சத்திரத்தை உடைச்சி எடுத்துட்டு வர முடியல. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல இருந்து இந்த ஸ்டாரை உடைச்சி எடுத்துட்டு போறேன். அது போதும். மீச பயில்வான் அண்ணே, முதல்ல ஸ்டடியா நில்லுங்க. அப்புறமா சேர் மேல நிக்கலாம். சரியா? பயில்வான் அண்ணே, கொஞ்சமா இறங்குங்கள கீழே. லிட்டில் பெட் யூனோ. நட்சத்திரத்தை எடுக்கிறது கஷ்டம்னு யாரு சொன்னது? இப்ப நான் எடுக்கிறேனே. எனக்கு கிச்சு கிச்சு மூட்டுறதுக்கு முன்னாடி நான் இந்த போனை ஆஃப் பண்ணிடுறேன். என்னாச்சு? உங்களை கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டார் தான கொண்டு வர சொன்னேன். ஸ்பேஸ் ஸ்டாரையா நான் கொண்டு வர சொன்னேன். இவ்வளவு நேரமா தேடிட்டு இருப்பீங்க. சீக்கிரம் வரல உனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கிடைக்காது. புரியுதா? ஸ்டாரா? ஓ நோ. எழுந்திரி மாதவ். நீங்க ரெண்டு பேரும் என் கிறிஸ்மஸ் ட்ரீல இருந்து ஸ்டாரை திருட வந்தீங்களா? ஆனா இந்த ஸ்டாரை எனக்கு சாண்டா தாலா கொடுத்திருக்காரு. அதனால இந்த ஸ்டாரை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுல. இந்த பசங்களை பிடிக்கல. பேசைய முடிக்க சொல்றேன்.
ஸ்டார் எடுத்து போக முடியாது, ஸ்டார் இல்லாமலையும் போக முடியாது. இப்ப என்ன பண்றது? கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேல இருக்க ஸ்டாரை நம்மளால எடுக்க முடியாது. அதனால அதை கீழே கொண்டு வந்துடலாம். கிறிஸ்மஸ் ட்ரீயை பிடிச்சு ஆட்டலாம். அடேங்கப்பா, எனக்கு கிஃப்ட் கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க அந்த நிலாவுக்கே போக தயாரா இருங்களே. நாங்க குடுக்கின குடுக்கலுக்கு நட்சத்திரம் வானத்துல இருந்து விழுந்திருக்கோம். ஆனா இது மட்டும் ஏன் விழ மாட்டேங்குதுன்னே தெரியல. மது, போதும். இதுக்கு மேல காரணம் சொல்லாத. அந்த ஸ்டாரை சீக்கிரமா கொண்டு வா, கொண்டு வா. எஸ், ஸ்டார் கீழே வந்துருச்சு. இப்போ உங்க 2 பேரோட பல்லு விழ போகுது பாருங்களேன். மீசை இல்லனா ஒண்ணுமே இல்லல. கிரகணம் போயிடுச்சு, நட்சத்திரம் கிடைச்சிருச்சு. நீங்க 2 பேரும் ஸ்டாரை திரும்ப கொண்டு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயோட வேல்யூவையும் என்னுடைய வேல்யூவையும் அதிகப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ பசங்களா. மேரி கிறிஸ்மஸ். ஓஹோ, என் கண்ணுக்கு எந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் தெரியல. அந்த ஜிம்மி ஜீனியஸையும் காணோம். ஆனா அவன் ஏன் இன்னும் வரவே இல்ல? பாய். ஹாய் ஜிம்மி, நீ கூப்பிட்டா அடுத்த நிமிஷமே ஜிம்மி இங்க வந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த டென்டிகல்ஸையும் கூடவே கொண்டு வந்துட்டான். ஹேய், ஃப்ரெண்ட் இல்லனா உன் டென்டிகல்ஸ் என்ன அங்கேயே விட்டு வருவியா? அது உன் கூடயே ஒட்டி இருக்கிறது. ஆனா அந்த டென்டிகல்ஸை விட நான் உன்கிட்ட தான் ரொம்ப அட்டாச் ஆயிருக்கேன் ப்ரோ. சோ இப்பவே நம்மளோட ட்ரேட்மார்க்கான டென்டிகல் ஸ்பின்ன பண்ணுவோம் வா. இங்க என்னோட மண்டை சுத்திக்கிட்டு இருக்கு. நீ டென்டிகல்ஸ ஸ்பின் பண்ற ஐடியால இருக்கியா? வாப்பா, ஜாலியா இருக்கும். அட வேண்டாம், வீட்ல இருக்க எல்லா பொருளும் அப்புறம் நொறுங்கிடும். ஏய் அபிமன்யு, நீ என்ன இவ்வளவு நல்ல பையனா மாறிட்ட? என்னோட ஃப்ரெண்ட் அபிமன்யு ஒரு அடங்காத வாலு பையன். இந்த ஜிம்மி எங்கடா போனா? அபிமன்யு, என்ன வேலை பண்ணிருக்க நீ? நாங்க இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என்னடா பண்ண? ஒருவேளை இவனுங்க ஜிம்மி ஏலியனா இருக்கும்போது பாத்துட்டாங்களா? என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் சொல்றேன். உனக்கு இன்னும் புரியலையா? இவ்ளோ அழகான யூனிக் கிறிஸ்மஸ் ட்ரீயை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? கிறிஸ்மஸ் ட்ரீயா? ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு இத வர வச்சேன். இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னும் டெக்கரேஷன் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கல. நீங்க கொஞ்சம் பார்ட்டிக்கு போயிட்டு வாங்க, நான் இத டெக்கரேட் பண்றேன். ஜிம்மி, நீ உண்மையிலேயே ஜீனியஸ் தான். அதான் எனக்கு என்னெல்லாம் தெரியுமே. இனி நீ தான் கிறிஸ்மஸ் ட்ரீயா இருக்க போற. என்ன? முடியாது. என்னாலலாம் கிறிஸ்மஸ் ட்ரீயா மாற முடியாது. ஒண்ணுமே பண்ண வேணாம். நீ இங்க எப்படி இருக்கியோ அதே மாதிரி பார்ட்டிலையும் இருக்கணும். யாரு பார்த்தாலும் சந்தேகம் வராது. ஹியூமன்ஸ் கிறிஸ்மஸ நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப கிறிஸ்மஸ நினைச்சு எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா உன்ன மாதிரி ஜீனியஸ் ஃப்ரெண்ட் என் கூட இருக்கான்ல. அபிமன்யு, நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இந்த அபிமன்யு பையன் என் போன் காலை எப்பவும் எடுக்கவே மாட்டேங்கிறான். நவீன், குக்கி, ஆரியா 3 பேரையும் ரிசோர்ஸ் ட்ரிப்புக்கு இன்னொரு பிளானட்க்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஆரியா மட்டும் இருந்திருந்தா போனை உடனே எடுத்திருப்பா. இப்ப நானே நேரா பூமிக்கு போய் இந்த செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. ஜிம்மி, அங்க இங்க ஆடாத. அப்புறம் நம்ம கூத்து பண்றது வெளிப்பட்டுரும். நீ அமைதியா இங்க இருந்தாலே போதும். இன்னும் எவ்வளவு நேரத்துக்குப்பா? இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளவு அழகா இருக்கு. வாங்க. வேணா ஃப்ரெண்ட். இந்த ஹியூமன் பாய்ஸ் ரொம்ப அநியாயம் பண்றாங்க. இவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டிக்கிட்டேனே. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீய பார்ட்டியோட செல்ஃபி போர்ட் ஆக்கிடலாம். என்னங்கடா சொல்றீங்க? ஒரு ஏலியனை செல்ஃபி போர்ட் ஆக்கி நிக்க வைக்க போறீங்களா? எல்லாரும் இது கூட செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்க.
அடே செல்ஃபி எடுக்கிறதுக்காக செல்ஃபிஷ் மாதிரி இருக்காதீங்க. இந்த ட்ரீயோட டெக்கரேஷனை கேவலப்படுத்தாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் தூரமா நின்னு போட்டோ எடுங்க. ஓகே தப்பிச்சண்டா. இதான் நல்ல புள்ளைக்கு அழகு. அபிமன்யு, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஆனா நீ என் பேச்ச மதிக்கிறதாவே இல்ல. நீங்க யாரு? அம்மா என்ன ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அபிமன்யு, நான் முன்ன பின்ன தெரியாதவன் இல்ல. நான் சுப்ரீமோ. நான் தான் சுப்ரீமோ. இதுல ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி இருக்கே. இந்த ஆளுக்கு சுப்ரீமோவை எப்படி தெரியும்? ஏதா மனுஷ பையன் என்ன டெஸ்ட் பண்றானா என்ன? நான் யாருக்கிட்டையும் சிக்க மாட்டேன். யாரு சுப்ரீமோ? எனக்கு சுப்ரீமோன்னுலாம் யாரையும் தெரியாது. ஓ, சுப்ரீமோவே உனக்கு ஞாபகம் வரலையா? சுப்ரீமோவோ இல்ல சூப்ரிடென்டலோ எனக்கு யாரையும் தெரியாது. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். உனக்கு ஞாபகம் வந்துச்சா இல்லையா? சுப்ரீமோ. சுப்ரீமோ, நீங்க இங்க இந்த ஹியூமன்ஸ் நடத்துற கிறிஸ்மஸ் பார்ட்டியை அட்டென்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்ல. ஆனா நான் ரொம்ப நேரமா கால் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், அட்டென்ட் பண்ணவே இல்ல. அதனால தான் நானே நேர்ல வர வேண்டியதாயிடுச்சு. சுப்ரீமோ கிட்ட சொல்லாமலே நான் பூமிக்கு வந்துட்டேனே. அவர் மட்டும் நான் இங்க இருக்கிறத பார்த்தாருன்னா செம்ம கடுப்பாகி என்ன தண்டனை கொடுப்பாருன்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? இந்த மரம் ஏன் இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கு? உங்களை பார்த்தா நானே நடுங்குறேன். இந்த ட்ரீ நகராதா என்ன? வாங்க, நீங்க வந்துட்டீங்க, கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணுங்க. அப்பாடா, அபிமன்யு காப்பாத்திட்டான். அபிமன்யு, இன்னைக்கு என்னோட கேக்க உன்னை சாப்பிடாம நான் விட போறதே இல்ல. ஆண்டி, நான் பார்ட்டில நிறையவே சாப்பிட்டுட்டேன். இங்க வயித்துல சுத்தமா இடம் இல்ல. நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி, உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அது நான் பரவாயில்ல விடுங்க. நீங்க சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல எங்களோட இந்த கேக்க சாப்பிடுங்க. இங்க பாரு அபிமன்யு, என் கூட வா, உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இப்ப இந்த கேக்க எங்க கொண்டு போய் தள்ளி விடுறது? என்ன சுப்ரீமோ என்ன பாக்குறாரு? அச்சோ, அவர் என் பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரா என்ன? இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயே இந்த கேக்க சாப்பிடட்டும். ஏலியன்ஸால எதுவும் சாப்பிட முடியாதே. ஏதாவது சாக்கெட்ல போட்டுட்டாருன்னா என்னோட ஃபங்க்ஷன் எல்லாம் ஊத்திக்கிட்டு போயிடுமே. எஸ்கேப் ஆயிடுறா ஜிம்மி. இன்னொரு ஏலியனா? இது யாரு இந்த பைய? இந்த ஏலியன் இங்க எப்படி வந்துச்சு? அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கணுமே. எனக்கே கண்ண மூச்சி ஆட்டம் கட்டுறியா? யோ, யாரியா இருந்தாலு முடியா அவன? என்னது, இப்ப நான் மாட்டிக்கிட்ட போல இருக்கு. போலாம். ஏப்பா, சுப்ரீமோ கிட்ட எப்படி தப்பிக்கிறது? நான் என்னோட கெட்டப்ப மாத்தியே ஆகணும். என்னது, எங்க போனாலும் துரத்துக்கிட்டே வராங்களே. எங்க போனா? அந்த பக்கம் போய் பாப்போம். வா போலாம். எப்பா, ஜஸ்ட் தப்பிச்ச. இது என்ன இது தானா ஜம்ப் ஆகி போகுது. இது கண்டிப்பா ஒரு ஏலியன் தான். ஒழுங்கா நின்னுடு. எவ்வளவு நேரம் எஸ்கேப் ஆவ? நீ எந்த ஏலியன் இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். வெயிட் பண்ணு. சுப்ரீமோ, சுப்ரீமோ எதுக்கு இந்த ஜிம்மியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு? பிடிச்சிட்ட பாத்தியா? ஐயோ, சாரி. விழுந்துட்டு சாரியா சொல்ற? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்டியை கெடுத்துட்டாங்களே. பசங்களா, எங்க இருந்தாலும் ஓடி வாங்க. சாண்டா கிளாஸோடைய ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எல்லாம் இல்லாம கிறிஸ்மஸாவா இருக்கும். பசங்களா, எல்லாரும் வாங்க, வந்து அவங்கவுங்க கிஃப்ட்ஸ் எடுத்துக்கங்க. அட பாவி, என் ட்ராலியை இப்படி தள்ளி விட்டுட்டியே. எங்க இருந்து வந்தானு தெரியலையே. எல்லாத்தையும் சொதப்பிட்டு எங்க போச்சு? இங்கதான் இருக்கியா நீ? அட, யாரியா அந்த ஆளு? நல்லா நடந்துகிட்டு இருந்த கிறிஸ்மஸ் பார்ட்டிக்குள்ள வந்து கும்மி அடிச்சுட்டு போயிட்டான். எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சுப்ரீமோ ஜிம்மியை பிடிச்சா பெரிய பிரச்சனை. இங்கதான் அந்த ஏலியன் புளிஞ்சிருக்கணும். எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஓ நோ, ஜிம்மி அந்த இடத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான் போல இருக்கு. சுப்ரீமோ, நீங்க இங்க என்ன பண்றீங்க?
நான் இங்க ஒரு ஏலியனை பார்த்தேன். அந்த ஏலியன் யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியணும். என்னோட ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக நானே இந்த விளையாட்டுக்குள்ள இறங்கி ஆகணும். சுப்ரீமோ, புது ஏலியன்லாம் இல்ல, அது நான் தான். என்னது அபிமன்யு? இந்த மாதிரி ஓபன் பிளேஸ்ல நீ ஏலியன் உருவத்துல இப்படி சுத்துறது தப்பு. சாரி சுப்ரீமோ, என் பேட்டரி ஃபினிஷ் ஆயிடுச்சு, அதனால தான் நான் ஏலியனா மாறிட்டேன். நான் உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, உன் பேட்டரிய ஃபுல்லா சார்ஜ் பண்ணி வச்சுக்க. உன்னை இந்த நிலையில யாராவது பாத்துட்டாங்கன்னா? நீங்க தான் இருக்கீங்களா, நீங்க ப்ளீஸ் என்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எப்படி? நான் ரெயின்டியருக்குள்ள பூந்து ஸ்லெட்ஜ் வண்டியை இழுத்துட்டு போறேன். நீங்க சாண்டா கிளாஸா மாறிடுங்க, என்ன வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுங்க. அப்புறம் சாண்டா கிளாஸ் எல்லாருக்கும் கிஃப்டும் கொடுப்பார்ல. இப்ப இந்த ரெயின்டியர் ஏன் தேவையில்லாம நடுங்குது? எல்லாத்து மேலேயும் சந்தேகப்படாதீங்க, இந்த ரெயின்டியரை விட்டு தள்ளுங்க. எனிவே, நம்ம 3 பேர் சேர்ந்து இந்த ஹியூமன் ஃபெஸ்டிவலை கலக்க போறோம். நான் என்ன சொல்லிட்டேன்? நான் என்ன சொல்ல வந்தேனா, நான், நீங்க, அப்புறம் சாண்டா கிளாஸ். இந்தாங்க சாண்டா கிளாஸோடைய காஸ்டியூம். இப்பதான் அழகா இருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க அந்த சாண்டா கிளாஸ் மாதிரியே இருக்கீங்க சுப்ரீமோ. பசங்க உங்ககிட்ட இருந்து கிஃப்ட வாங்கி சந்தோஷப்பட போறாங்க. சாரி அபிமன்யு, என்னால இப்ப நீயும் பிரச்சனைல மாட்டிக்கிட்ட. நோ சாரி, நோ தேங்க்யூ. நண்பர்களுக்காக நான் எப்பவும் இருப்பேன். இப்ப பாரு, நான் உனக்காக எப்படி உதவி செய்யறேன்னு. சுப்ரீமோக்கு நீ இருக்கிறது தெரியாது. அடே, அவனுங்க வந்து மொத்தத்தையும் உடைச்சிட்டு போயிட்டானுங்க. கிறிஸ்மஸ் பார்ட்டியை மொத்தமா நாசமாக்கிட்டானுங்க. மேரி கிறிஸ்மஸ் எவ்ரிவன். ஓ ஓ ஓ, அங்க பாருங்க சாண்டா. ஓ ஓ ஓ, உங்க கிஃப்ட் எடுத்துக்கங்க. ஓ ஓ, மேரி கிறிஸ்மஸ் எவ்ரிவன். எல்லாருக்கும் கிஃப்ட் கிடைக்கும். சாண்டா கிளாஸ் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பாரு. வாவ், இது சூப்பர் சர்ப்ரைஸ். என்ன இந்த சாண்டா கிளாஸ் நிஜமாலுமே பறக்குறாரு? அட என்ன மிஸ்டர் சேது, இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கறீங்க? பார்ட்டி முடிஞ்சு போயிடுச்சோன்னு நினைச்சோம். ஆனா உங்க ஐடியாவால கிறிஸ்மஸ் பார்ட்டியை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க. ஃப்ளையிங் ஸ்லெட்ஜ், சாண்டா கிளாஸ், அப்புறம் கிஃப்ட் மழை. இந்த அரேஞ்ச்மெண்ட்ல எப்ப பண்ணீங்க? அது எனக்கே தெரியலங்க. நடந்ததெல்லாம் அதிசயமாவும் இருக்கு, நான் தான் இதெல்லாம் பண்ணனான்னு சந்தேகமாவும் இருக்குங்க. ஆனா யாரு பண்ணாங்களோ ரொம்ப சூப்பராவே பண்ணிட்டாங்க. வா ஜிம்மி ஜீனியஸ், நம்ம இப்ப டேக் ஆஃப் பண்ணலாம். நிஜமான ஜீனியஸ் நீதான் அபிமன்யு. ஓ ஓ ஓ, அபிமன்யு பாத்து போ, என்ன கீழே தள்ளி விட்டுறாத. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, மேரி கிறிஸ்மஸ்.